நாளிலும் கூட தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த சங்கீதம் 87வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம், செபிப்போம். எங்கள் தேவனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாவன திருவையில வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேச மறைபெற வெளிப்படுத்த முடியாது. செபிக்கிறேன் சேவை நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். நான் திரும்ப வாசிப்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பருவங்கள் இருக்கிறது. அதில் எழுதப்பட்டிருக்குது 86ல் தாவீது விண்ணப்பம் என்று சொல்லி, 87ல் கோராகி புத்திரனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் சொல்லப்பட்டது. அப்போ நம்முடைய அஸ்திபாரம், ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குது? இங்கே சொல்லப்பட்டிருக்குது அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பருவத்தில் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ மனிதனுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குது? அவங்களுடைய செல்வம், பணம், அவங்க இப்படி பல காரியங்கள் என்ன செய்வாங்க, சொல்லி கொண்டு இருப்பாங்க. அவங்க நம்பிக்கை தான் அவங்களுக்கு அஸ்திபாரம். ஒரு மனுஷன் அவங்க நம்புகிற நம்பிக்கை தான் என்னது அவங்களுக்கு அஸ்திபாரம். இப்போ ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான கேள்வி நம்ம வைப்போம்னு சொன்னால், அவரவரும் ஏதாவது சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு நபரை போலீஸ் பிடிச்சிட்டா என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு அவரு தெரியும், அவர் எங்களுக்கு வேண்டியவங்க, அவர் போன போடுறேன்பாங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு இயல்பான வார்த்தை. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது அவர் அஸ்திபாரம் எங்கே இருக்குது? பரிசுத்த பருவத்தில் இருக்குது. இப்போ எனக்கு அஸ்திபாரம் வந்து பரிசுத்த பருவத்தில் இருக்குது. நான் அதை சரியாக சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? அதை நான் சரியாக சொல்லுவேன். அப்படி அவரவரை சொல்ல முடியுமா? ஏன் அதை சரியாக சொல்லுவேன்னா, எனக்கு தெளிவாக தெரியும். போன மாதம் நினைக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ நாள் தான் ஆயுஷ் நாள்னு சொல்லி தேவன் சொன்னார். உனக்கு ஆயுஷ் நாள் இவ்வளோ நாள் அப்படின்னு சொன்னார். சரி, ரைட்டு. அப்போ தாவி சொல்கிறாரு, ஆண்டவரே நாட்களை என்னை அறிவேன், நாட்களை அறிவேன் எண்ணக்கூடிய எனக்கு என்ன செய்யும் அருவிங்கிறார். ஆகையினால ஒரு மனுஷனுக்கு இந்த பூமியில் இவ்வளோ தான் ஓட்டம், அப்புறம் அங்கே போயிடுங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்போ அஸ்திபாரம் எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கும்? சமீபத்தில் கடந்த முறை மும்பை போயிருந்தப்ப ஐயா என்கிட்ட சொன்னார், நான் இப்போ இங்கே இருக்க வேண்டியதே கிடையாது அப்படின்னாரு. ஏன்னு, நான் இப்போ பரலோகம் இருக்க வேண்டிய நாட்கள். நீங்கள்லாம் ஜோம் பண்ணி எக்ஸ்டன் பண்ணி இப்போ நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன். நான் இங்கே இருக்க வேண்டிய நாளே கிடையாது. இப்போ அஸ்திபாரம் ஒரு நபருக்கு சரியாக இருந்தால் அந்த நாள் என்ன செய்யும் தெரியும். நாட்களின் அளவை என்ன அறிவு. இப்போ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. எப்போ சாக போகிறோம் அப்படி என்ன செய்யாது தெரியாது. இப்போ நமக்கெல்லாம் என்ன உண்டு? நான் எனக்கு அஸ்திபாரம் எங்கே இருக்குது? பரிசுத்த பருவத்தில் இருக்குது. எனக்கு அஸ்திபாரம் பரிசுத்த பருவத்தில் இருக்குது. இதை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த அஸ்திபார அனுபவத்துக்குள்ளே வந்து உங்களுடைய நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எனக்கு தாரும். என்னது? நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எனக்கு தாருன்னு சொல்லி கேட்கணும். கேட்டால் தானே தெரியும். இல்லைன்னா அநேக இடங்களும் பார்க்கணும்ல, விடிஞ்சா கல்யாணம் செத்து போயிட்டாங்களாம், ஊருக்கு போனாங்களாம் செத்து போயிட்டாங்களாம், அங்கே போனால் செத்து போயிட்டாங்களாம், திடீர்னு போனாங்கன்னா முடியாமல் செத்து போயிட்டாங்களாம். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி செத்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கிடையாது? அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய தேவன் நடக்கிற காரியங்களையும் வரும் காரியம் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கீதனாவுக்கு தெரியும். திடீர்னு அந்த போதவர் சொன்னார்,
இங்கேருந்து கிளம்பி போங்க, போகிறது சொல்ல மாட்டேன். டக்குன்னு உடனே ஜாமான் என்ன ஜாக்கு, ஒரு கட்டம் ஒரு பீரோனம் தான் எடுத்து வைங்க, ஒரு சின்ன வண்டியை பிடிச்சி என்ன பண்ணுங்க போயிருங்க. அங்கே போயிட்டு சொல்லுங்கள் நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ சொன்ன ஒருபாடு எது யோசனை பண்ணிட்டு இருந்துச்சு. பேசாமல் இருக்கு, நீ பேசாமல் நான் ஜோம் பண்ணிட்டு வர்றேன். நான் ஜோம் பண்ணேன். அப்போ சொன்னார், யார் என்ன பண்ணால் நான் உன்னை நடத்துகிறேன், நீ அவர் சொன்னபடியே செய்ய, அவன் நடத்த போகிறேன் அப்படின்னா. எப்படியா? அப்போ நமக்கு அசிவாரம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. நான் அடிக்கடி சொல்லல, யார் என்ன பண்ணாலும் சரி எனும் தேவனுக்கு நன்மையே செய்வான். அல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் சரி என் தேவன் என்ன பண்ணுவார்? எனக்கு என்ன பண்ணுவார்? நன்மையே செய்வார். அல்லேலூயா. அப்போ அசிபாரம் நம்ம எங்கே வச்சுருக்கிறோம்? பரிசுத்த பருவத்தில் இருந்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு நிறைய பேரோட அசிபாரம் பரிசுத்த பருவத்தில் இல்லையே. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒருத்தவங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்க. அவர் எப்படி கைவிடுவார்? அவர் யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவங்களா கையை உருவிட்டு போவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்யறது கிடையாது, பெற்றவ கரத்தை பிடிச்சி போகிறது கிடையாது. எனக்கெல்லாம் தெரியும், 4 எழுத்து படித்த ஒரு பாடு எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தெருநாய் மாதிரி போய் தெருநாய் கடிப்பட்டு வந்து நிற்கிறப்ப என்ன செய்ய முடியாது, நம்ம காந்து பண்ண முடியாது. அப்போ நிறைய பேர் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1லிருந்து 5 வரையிலையும் கிளாஸில் புரஜாதி தான். ஆனால் அப்போ எனக்கு தெரியல. இப்போ நான் யோசித்து பார்ப்பேன். அப்போ அந்த ஆனா போட தெரியாட்டி என்ன பண்ணுவாங்க, அவர் பேர் முருகன் தான், அவங்க வீட்டம்மா டீச்சர் பேர் சரஸ்வதி. கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, போல் எழுத சொல்லுவாங்க. ஆ போடு போட்டு என்ன ஆ போட்டு அப்புறம் ஆவணம் பண்ண சொல்லுவாங்க. அது சரியாக போட என்ன பண்ணுவாங்க, காதை பிடிச்சிருவார் சரியாக போடணும். அந்த ஊரில் அவருக்கு அவ்வளோ மரியாதை உண்டு. ஏன்னா என்ன பண்ணிடுவார், எல்லாரையும் படிக்க வச்சிருவார். அந்த 5வது அவர்கிட்ட வேலை பார்த்து போனவங்க யாரும் கூலி வேலை, அவர்கிட்ட படித்து போன யாருமே கூலி வேலை செய்ய கிடையாது. அவர் பீரியடில் அவங்கள்ட்ட படித்து போன யாருன்னு கிடையாது, கூலி வேலை செய்கிறான், அவன் சரியில்லாமல் இருக்கிறான் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அவர் நல்ல ஒரு பொசிஷன் என்று வர அவர்கிட்ட அந்த 1லேருந்து 5 வரையிலையும் அவங்கள்ட்ட படித்து போனவங்க என்ன செய்கிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. அப்போ இந்த 5400 பிரச்சனை வந்தப்போ கூட செலக்டர் அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொன்னார், அது ஆசிரியர் விதை நெல், அவங்களுக்கு துரோகம் பண்ணால் யாராவது உருப்ப முடியாது பாஸ்டர்னாரு. அவங்களுக்கு துரோகம் பண்ணால் யாராவது நினைக்க முடியாது, உருப்ப முடியாது, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி உள்ள சமுதாயம் என்ன பண்ணுது, ஆசிரியருக்கு பேர் வைக்குது. இது குந்தாணி, இது ஒல்லி, இது கொத்தரங்கா, அது மெண்டல், அது பைத்தியம். யாருக்கு பேர்? ஆசிரியருக்கு இதுக்கு போய் பேர் வைக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி உருப்பிடும்? எப்படி இதெல்லாம் உருப்பிட முடியுமா? என்ன செய்ய முடியாது. இது அசிபாரம் எங்கே? இவங்களுக்கு நல்லது சொல்லி பாடம் கொடுப்பாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது பைத்தியம், அது வருது பாரு, எருவு மாடு பூந்து வருது பாரு. நான் ஸ்கூல் பார்த்து நின்றுட்டு இருப்பேன், நான் பாட்டு ஊமையை கணக்கண்டமாக நான் பாட்டுக்கிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வருது பாரு பைத்தியம் மொழி எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சுட்டு அவங்கள போய் என்னது, அப்போ அது எப்படி உருப்பிட முடியும்? அதையே நம்ம இங்கே சொல்கிறோம், ஏன் சங்கீதத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ என்ன கிடையாது, ஆசிரியர் சொல்கிறத இன்றைக்கி பிள்ளைகள் கேட்பது கிடையாது. அப்போ சமுதாயம் எப்படி உருப்பிடும்? நிச்சயமாக உருப்பிடாது. இதை ஒருவேளை யாராவது பார்க்கலாம், பார்த்து என்ன பண்ண, அரசு கோரிக்கை வைங்க. என்ன செய்யணும்? அடிக்கணும், பிள்ளைகளை அடிக்கணும். பொம்பளை பிள்ளைய என்ன செய்யணும், பெண் டீச்சர் தான் அடிக்கணும், ஆம்பளை வாத்தியார் தான் அடிக்கணும். அப்படி சரியாக பண்ண என்ன செய்யும், நல்ல ஒரு சமுதாயம் வரும். இல்லைன்னு என்ன செய்யாது, உருவாகாது. இப்போ வேதத்து நம்ம வரும்னா நம்மளுடைய அசிபாரம் எங்கே இருக்கணும்? பரிசுத்த பருவத்தில் இருக்கணும். அப்போ 1லேருந்து 5 வரையிலையும் பரிசுத்த பருவத்தில் இருக்கணும். எப்படி? 1லேருந்து 5 வரை வேதம் சொல்லுது,
பிள்ளையானும் நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதில் விடாது இருப்பான். அப்போ சின்ன வயசில் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தலைன்னா பிள்ளை ஜெயிலில் இருக்கும், அது கஞ்சா ஊழிலும் தெரியும். என்ன செய்யறீங்க? இதை நம்ம அநேக இடத்துல பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அஸ்திபாரம் எங்கே நமக்கு இருக்கணும்? பர்வத்தில் தான் அஸ்திபாரம் இருக்கணும். சும்மா இங்கே நம்ம பிரசங்க வெள்ளி கயிறு கட்டி விட்டு பொற்கு நிறைய ஊற்றி நிறைய சால் உடைந்து வெள்ளி கயிறு கட்டி விட்டு அவரோட தொடர்பு ஒரு மனுஷன் துண்டிக்கப்பட்டால் அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அஸ்திபாரம் எங்கே இருக்கணும்? அங்கே அன்றைக்கு சொல்லி வளர்த்தாங்க, போ என்ன பண்ணு, ஆசிரியர் அடித்தா பிள்ளைகள் வீட்டில் சொல்லாது, சொன்னால் இங்கேயும் அடி விடுவோம். ஆசிரியர் அடித்தா அவங்க சொல்லாது, இங்கே அடித்தா அங்கே சொல்லாது. அவன் சொல்லியா காயமாக இருக்கு, நான் கீழே வந்துட்டேம்மா வீட்டில், ஏன்னா எதுக்கு அவன் அடித்தாலும் அங்கேயும் அடி விடுவோம். அப்போ அவர் பேர் முருகையன் தான், நடந்தான் வருவார். கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் உள்ளே போய் 9:30 மேலே சைக்கிள் எடுத்து என்ன பண்ணுவார், இந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து 5 வரலையும் உள்ள வீடெல்லாம் எங்கே இருக்குதோ யார் வரலையும் அங்கே போய் பெல் அடிப்பார். பெல் அடித்தா வரணும். ஒரு வேளை அப்போ அன்னைக்கு உள்ளது மிகப்பெரிய வேதனையான காரியம், ஜுரம் அடிக்கும், வாந்தி, அன்னைக்கு காரணம் அதிகம் இருக்கும். அதனால் அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுவார், உடனே மாத்திரை கொடுப்பார். கொடுத்தது உடனே போட்டுட்டு என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க. அப்போ ஒன்றும் 1 வருஷத்தையும் கிடையாது, வண்டியை பிடிச்சி என்ன செய்யணும், கொண்டு போகணும். அப்போ 2 பண்ணுவார், வந்துட்டு என்ன செய்வார், 10 மணிக்கு உள்ளே வந்து என்ன செய்வார், அட்டன்ஸ் எடுப்பார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் சாப்பாடு கொடுப்பார். அவருக்கு ஒரு பையன் உண்டு, ரவின்னு சொல்லிட்டு, அவருக்கு 2 பொண்ணு உண்டு. எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன கிடையாது, இன்றைக்கி நாட்டில் தேசத்தில் ஆசிரியர் தூசணமாக பேசுகிறாங்க. அப்புறம் என்ன செய்கிற ஊழியக்காரனும் தூசணமாக பேசுகிறாங்க. இதனுடைய விளைவு எங்கே போய் முடியும்? அதனால் ஒன்றும் கிடையாது. என்ன செய்கிறது, அவங்க தலையில் அவர்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. அவங்க தலையில் என்ன செய்கிறாங்க, அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. நம்ம அதை கவனிக்கணும். இப்போ இவங்கெல்லாம் எங்கே போயிட்டுருக்குறாங்க, எங்கே போகிறாங்க, அழிவை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. எப்படிப்பட்ட அழிவு? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு கண்டிக்கும், அவ்வளோதான் அழிவு. அப்போ அழிவு வராமல் சமுதாயம் வாழணும்னா என்ன பண்ணணும்? முதலாவது என்ன செய்யணும், ஸ்கூலில் அவங்கள சரிப்படுத்தணும். 2வது அவங்க என்ன செய்யணும், 4 எடுத்து படித்த ஒருபாடு அவங்க எதை பின்பற்றணும், வேதத்தை பின்பற்றணும். இல்லைனா சமுதாயம் என்ன செய்ய முடியாது, நல்ல ஒரு சமுதாயம் உருவாகவே முடியாது, வேற ஒன்றாலே உருவாக்க முடியாது. ஏன்னா நல்ல காரியங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் முதலாவது ஆரம்ப பள்ளி, அதுக்கப்புறம் நல்ல காரியம் கற்றுக் கொடுக்குறது வேதாகம் கற்றுக் கொடுக்குது. இந்த பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது, அநேக நல்ல காரியங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இதெல்லாம் கேட்க வேணாம். எனக்கு தெரியும், திருச்சியில் இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சூழ்ச்சி போனப்ப சோத்துவாங்க அப்படின்னு அவங்க அப்பா அழைச்சி போங்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அல்லிலியா கும்பல் நீங்கள்லாம் மாற்றிடுவீங்க அப்படின்னாங்க. இடையில ஒரு நாள் பார்த்தேன், ஒரு 3 மாதம் முன்னாடி கோவிலில் பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா பசங்க, எப்படி இருக்காங்க? 2 பிள்ளையும் கஞ்சா குடிக்கிறாங்கன்னாரு. அவன் குடிக்காதானே செய்வான் அப்படின்னு. கோவிலில் 2 பிள்ளையும் கஞ்சா குடிக்காதானே செய்வான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ஜெபத்து வர சொன்னேன், முந்தான் நாங்கள் போயிச்சிருப்போம், நீங்கள் உங்கள் வீட்டம்மா பச்சை கட்டு அதெல்லாம் ஜெபத்துக்கு போகணும்னு சொல்லி சரி விட்டுட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு. இப்போ அவன் என்ன செய்வான், கஞ்சி தான் குடிப்பான், என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம நன்றாக கவனிக்கணும். ஏன் முதலாவது ஆரம்ப பள்ளியில் என்ன செய்யணும், உங்களுக்கு 5 வரலையும் சரியாக இருக்கணும். அங்கே என்ன சொல்லி 5 புலன்களையும் அடக்கணும். 5 விரலை கொடுத்து கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணும். எல்லோரும் பூமியில் பிறக்கிறாங்க, எல்லோரும் மறிக்கிறாங்க, ஆனால் போகிற இடம் பரலோகமாக இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இப்போ பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும், எசேயா சொன்னார், நான் உங்களை என்ன செய்கிறேன், நித்திய ஜீவனை தாரேன் இருக்காரு. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், 2வது வருஷம் தான் வாசிப்பேன் 87:2 சங்கீதத்தில்,
சியோன், சியோனின் வாசல்கள், யாக்கோப்பு பேரளவுல சியோன் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு சந்ததி. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான சந்ததிக்குள்ள வரணும். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷம், பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு சந்ததி. அவர் சொன்னா கேட்கணும், சொல்லாம செய்யக்கூடாது. இப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? உலகத்தை மாதிரியா பார்க்குறாங்க. அதாவது 95 2005 வரையிலையும் ரொம்ப ஸ்பீடாக எல்லாரும் படித்தாங்க. இன்ஜினியரிங் படித்தா உடனே வேலை வேலைன்ட்டு என்ன பண்ணாங்க? அது பக்கம் போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஆணுச்சு. அப்புறம் பிஎட் பிடிச்சா வேலைன்னாங்க. பிஎட் 1 வருஷம். அதுக்கு பேர் என்ன பண்ணாங்க? சிலர்லாம் வந்து பொறுப்பில் புதுசாக என்ன பண்ணாங்க? 1 வருஷத்தை 2 வருஷம் ஆக்கிட்டாங்க. இப்போ என்னாச்சு? எல்லாமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இது வந்து பூமிக்குரிய காரியம். இங்கே பரலோகம் போகிறதுக்கு புதிய ஒரு கட்டளை கிடையாது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்டளையை உறுதியாக பின்பற்றினா பரலோகம் போகலாம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப் என்னது? அறிந்தவர்களுக்குள்ளே பாபிலோனை குறித்து பேசுவேன். இந்த ராகாப் பாபிலோன் என்னது? பாவம், அக்கிரமம், சர்ப்பம், சர்ப்பத்தோட சீடு. பெலிஸ்தியர்களும் எத்தியோப்பியர்களும் இந்நாள் அங்கே பிறந்தான். இப்போ அவங்க எங்கே பிறந்தாங்க? அவனோட பிறப்பு சான்று எங்கே பிறந்தாங்க? அப்போ என்ன செய்யணும்? எங்கே பிறந்தாங்க? அவங்களுடைய பிறப்பின் வர்த்தமானம் எப்படி இருக்கு? அது என்ன செய்யணும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். சுட்டரித்து என்ன செய்யணும்? அடுத்து அவங்க தேவனால் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான். பிறந்த இடம் சரியில்லையா? அடுத்து எங்கே வரணும்? தேவனால் பிறக்க வேண்டும். மெசியா சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில், ஒரு மறுபடியும் பெறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்கப்பட என்று சொல்லி மெய்யாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் பிறக்கணும். மனுஷன் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறந்தா பரலோக ராஜ்யம், இல்லைன்னா கிடையாது. அடுத்து வாசிப்போம். இன்னொன்று அதில் பிறந்தான். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனால் அசிபாரம் அங்கே இருக்கணும். அவர் தான் ஸ்திரப்படுத்தணும். ஸ்திரப்படுத்துறது ரொம்ப முக்கியம். பேகிறிஸ்தவங்க நாங்கள் ஸ்திரப்படுத்துகிறோம், நாங்கள் என்னென்னோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்திரப்படுத்துதல் பலப்படுதல் யார்? உன்னதமானவர் மட்டும்தான். அவருடைய கண்ட்ரோலர் தான் அவர் ஸ்திரப்படுத்துவார். இல்லைன்னா செதறி போயிடுவாங்க. அல்லேலூயா. அவர் கண்ட்ரோலோட ஒரு மனுஷன் விலகினால் அவங்க சிதறி போயிடுவாங்க. தொடர்ந்து வாசிப்போம். இப்போ நம்ம தேவனால் பிறந்தவங்க அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படும் ஒன்றுவதில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம எந்த வரிசையில் எப்படி பிறந்தோங்கிறத அவர் பேர் எழுதுவார். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவனாய் காணப்படாத எவனும் அக்கினிகளை தள்ளப்படுவான். பேர் எழுதப்பட்டவனுக்கும் எங்கே உண்டு? பரலோகராஜ்யம். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. 2ஆம் மரணத்தை மேல ஒரு அதிகாரம் கிடையாது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் என்ன உண்டு? மீட்பு, ரட்சிப்பு உண்டு. பேர் எழுதப்படணும். எங்கே பிறந்திருக்கிற? உன்னுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்ன? நன்றாக நம்ம கவனிக்கணும். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் ஊற்று, தேவனுடைய ஊற்று. நமக்கு அவர் மூலமாக தான் ரட்சிப்பு வரணும். ரட்சிப்பு யார் மூலமாக வரணும்? அவர் மூலமாக தான் வரணும். ஏற யார் மூலம் வந்தாலும் அது கோளாறு. அது என்னது? தேனி பக்கம், சின்னமனூர் தேனி பக்கம் அவர் பண்டால ஏடிபிடி பண்ணுவார். அவர் போல சாமியலுங்கிற பையன் அழைச்சி வருவார். நாங்கள் பார்த்து ஒரு கோளாறுன்னு பேர் வச்சுட்டோம். கோளாறு, எங்களை அப்படி சொல்லாதீங்க பாரு, கோளாறு. அப்போ கோளாறு என்னது? அது கோளாறு தான். சரியானபடி என்ன செய்யணும்? வாய் வழியாக ஆகாரம் போய் உடலில் சார்ந்து அந்த வேலையெல்லாம் செய்யணும். வேறு வழியாக கொடுத்தா என்ன ஆகுது? ஏதோ கோளாறாச்சு அதனால் குளுக்கோஸ் போடுறாங்க, ஏதோ கோளாறாச்சு ஊசி போடுறாங்க. அந்த கோளாறு ஆகக்கூடாது. இது மனுஷன் ஒரு வேலை கவர்ந்து பண்ணலாம். ஆனால் பல்லவத்தில் எடுத்த காரியத்தில்
ஒரு மனுஷனுடைய அஸ்திபாரம் பரிசுத்த பருவத்தில் இல்லைன்னா அவங்கள காவத்து பண்ண முடியாது. இதை பற்றி மேலும் விவரம் அறிந்து கொள்ள என்ன பண்ணுவீங்களோ தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். எல்லாரும் எளிமை என்று ஜெபம் பண்ணுவோம்.